மதுபான கடைக்கு வாடகை அதிகபட்சம் ஒரு 5000 இருக்கும் கிராமங்களில். அது ஏன்னா ஊருக்கு எல்லையில் இருக்கும். ஒரு சின்னமாக கட்டடம் கட்டியிருப்போம் ஆலப்புழக்கில் வச்சு. அதுதான் இன்றைக்கி அங்கே டாஸ்மார்க். ஆனால் அதுக்கு 75,000 மாதம் வாடகை எழுதி கொள்ளையடித்திருக்கிறார்கள். 5000 இங்கே இருக்குது, 75,000 இங்கே இருக்குது. நான் இன்னொன்று கேள்வி கேட்குறேன். இவ்வளோ அதிகமான வருவாய் தந்த மதுபான கடைகளுக்கு எங்காவது அரசு கட்டிடங்கள் உண்டா? ஏன் இல்லை? அப்போ கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர்கள் தனியார் கட்டிடங்கள் இல்லை. அது டெண்டர் விடுவாங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு தகுந்த. மதுபான கடைகள் டெண்டர் இல்லை, மதுபான பார்கள் தான் டெண்டர். ஏன் கடைகள் இன்னும் அரசு கட்டிடங்களில் இயங்கவில்லை? நியாய விலை கடையை போல நியாய விலை மதுபான கடை ஏன் உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதையும் எங்கள் அரசு கவனத்தில் இன்னைக்கு எடுத்திருக்கு. அடுத்து மின்சார ஊழல். அந்த 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 ஒயின் ஷாப்புக்குள்ளே இருக்கிற மின்சாரம் இப்போ 100 யூனிட் முன்னாடிலாம் ஃப்ரீ, இப்போ எங்கள் ஆட்சியில் 200 யூனிட் ஃப்ரீ. இப்போ ஒரு மதுபான கடைக்குள்ள பாட்டில்களை குளிர் வைப்பதற்கா? எல்லா பாட்டிலும் குளிர் வைக்க முடியாது, பீர் பாட்டில் மட்டும்தான் வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. அங்கே மின்சாரத்தை தவறாக எழுதி கணக்கு காட்டி அதில் ஒரு பெரிய கொள்ளை, சுத்தம் செய்வதில் ஒரு கொள்ளை, அட்டை பெட்டிகள் விற்பனையில் ஒரு கொள்ளை,